ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, அம்மாவுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை என்னது அப்படின்னா, கிச்சனுக்குள்ளே மெஷர்மெண்ட் கிராம் பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. வெயிட் மிஷினில் மெஷர்மெண்ட் வச்சு உங்ககிட்ட வீடியோவில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாகவே. இது பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வாங்கினோம். ஸோ ஆக்சுவலி இது பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்குள்ள நிறைய விஷயங்களுக்கு வெயிட் நமக்கு கிராம் கணக்கில் கேட்குறீங்க. ஸோ மெஷர்மெண்ட் கரெக்டாக சொல்லுங்கள், அது மாதிரிலாம் சில கமெண்ட்ஸில் ஆன்சர் கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக வேண்டி ஒவ்வொரு ரெசிபி போடும்போதும் அதோட கிராம் வெயிட்டையும் சேர்த்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் இந்த வெயிட் மிஷின் வாங்கியிருக்கோம். ஸோ இது க்யூட்டான ஒரு கிச்சனில் வைக்கக்கூடிய ஒரு வெயிட் மிஷின் தான். ஆக்சுவலி இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 525, பட் இதையும் விட கம்மியாக 375 கூட இருந்துச்சு. டெலிவரி சார்ஜோடு சேர்த்துங்கிறப்போ கூட வரதான் செய்யும். ஒரு பார்க்க போனால் ஒரு 30-40 ருபீஸ் கிட்டத்தட்ட நாங்கள் கூட கொடுத்து வாங்கியிருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் பின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைடில் ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் அந்த பின்னை இன்சர்ட் பண்ணிக்கணும். அடுத்து நமக்கு 2 பேட்ரியும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? ஸோ அது மாதிரி அதுக்கு பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு இருக்குது இந்த பேட்ரி கனெக்ட் பண்ணுறதுக்கு. பார்க்கலாம் இப்போது. ரொம்பவே ஜாலியாக இருக்கும், க்யூட்டாக, ரொம்ப குட்டியாக இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பாருங்கள், இது மாதிரி தான் இருக்குது. இந்த சைடு பேட்ரி கல்ட்ரு சைடு. இது 2 பேட்ரி குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. இது அது கூடவே வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இதையும் நம்ம பார்த்து இதில் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். வெயிட் மிஷினில் இது வரைக்கும் நான் ஒர்க் அவுட் பண்ணது கிடையாது. ஸோ புதுசு தான். ஓகே, பார்க்கலாம். இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே 2 பேரும் ஹாப்பி ஆகிட்டோம். ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு, ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ பார்த்துக்கலாம், அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு அப்படியே தள்ளி போட்டுட்டு இருந்தோம். இப்போ தான் வாங்கினோம். முக்கியமாக அம்மா தான் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ என் கையை வைக்கிறேன் பாருங்கள். இது ஆன் ஆஃப் பட்டனு. அண்ட் தென் டேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அது இந்த டேருன்ற பட்டனில் வச்சுட்டு நம்ம ஏதாவது பாத்திரம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், வச்சுட்டு டேர் பட்டன் அமுத்திட்டோம் அப்படின்னா லைட்டு. இது லைட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். லைட் வேணும்னா இதை போட்டுக்கலாம். அண்ட் தென் பீசஸ் கணக்குக்கு நம்ம வைப்போம்ல, அந்த மாதிரி பீஸ் வைக்கிறோம் அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணி பீஸுன்னு சொல்லி கொடுத்துருங்க. கீழே டேர் பட்டன் நம்ம அமுத்திட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம டேர் அப்படின்னு அமுத்தினோம்னா அது 0ல் நிற்கும். அதுக்கப்புறமா நம்ம என்ன வெயிட் வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்காக இந்த டேர் பட்டன். அண்ட் தென் இப்போ இது வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிராம் கணக்கில் காட்டிகிட்ருக்கு. அதை மாற்றுறதுக்காக கீழே பார்த்தீங்கன்னா மூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மூட் நம்ம மாற்றிட்டு என்ன மூடில் வேணாலும், கிராம் வேணுமா, கிலோ கணக்கில் காட்டணுமா, அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. கிட்டத்தட்ட இதோடைய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 kgலேருந்து 10 kg வரைக்கும் காட்டும் அப்படின்னு சொல்லி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க. வெயிட்டு சுத்தமாகவே இல்லை. ஒரு நம்மளாம் முன்னாடி 80ஸ்க்கெலாம் தெரிஞ்சிருக்கும் லேண்ட்லைன் ஃபோன்லாம் நம்மள்ட்ட எப்படி இருந்துச்சு. ஸோ அதே சைஸ் தான் இருக்குது. அந்த வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. எனிவே ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. பட் நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஒரு 10 days வரைக்கும் நான் யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். 10 daysக்கு அப்புறம் யூஸ் பண்ணது எப்படி இருக்குது. ஆமாம், உங்களுக்கு 80s லேண்ட்லைன் ஃபோனால் எங்களுக்கு 2Ks டேப் ஃபோன் மாதிரி இருக்குமா? ஓகே. இப்போ நம்ம கரண்ட்லேயும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது நான் என்ன நினச்சேன்னா சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா கரண்ட்டில் நம்ம ப்ளக் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேட்டரியில் ஒர்க் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ கரண்ட்டில் போட்டு பார்க்கலாம். சுவிட்ச் போட்டாச்சு. இந்த சைடில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஹோல்ஸ், இந்த இதில் மாட்டிடலாம். இல்லை, இன்சர்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்குது. இதை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடிக்கடி இதை கழட்டி யூஸ் பண்ணாதீங்க. ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஆன் ஆகிடுச்சு. ஏன்னா கழட்டி இது பண்ணும்போது டைட் நம்ம ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபிட் ஆகுது. அடிக்கடி நம்ம இது மாதிரி கழட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே வச்சுருங்க. நீங்கள் ஸ்விட்ச் மட்டும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன் ஆஃப் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் ஏதாவது ஒரு திங்க் வைக்கலாம். பேட்ரி வைக்கலாமா? இந்த பேட்ரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன உங்களுக்கு எடை காட்டுது? சும்மா 22 கிராம் அது மாதிரி காட்டுது. இப்போ வெயிட்லாம் கிலோவுக்கு மாற்றணுங்கிறப்ப அந்த மோடு மாற்றிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட ரிவ்யூ முடிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் மோடு மட்டும் மாற்றிட்டு நாங்கள் அரிசி வச்சு பார்த்தோம். 1 kg எப்படி காட்டுது, அது பிக்சர்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கவிஷ் குட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.